1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கடைசி லைனை மட்டும் 2 லைனை மட்டும் படிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷன் எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். நம்ம முகத்தை தான் நிறைய பேர் பார்க்குறாங்களா இல்லையா? ஆனால் கர்த்தர் எதை பார்க்குறாருன்னா இருதயத்தை, ஹார்ட்டை பார்க்குறார். இருதயத்தில் என்ன இருக்குன்னு பார்க்குறவர் யார்? இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நான் ஒன்றும் தீர்க்கதரிசி இல்லை. உங்கள் இருதயத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது. சில விஷயங்களை கர்த்தர் உணர்த்துவார், ஆனால் எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருக்கு என்ன தெரியும்? இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர். அல்லேலூயா. நான் முகத்தை தான் பார்ப்பேன். இப்போது முகத்தை பார்த்தோன்னே நமக்கு என்னென்ன தோணும் சொல்லுங்கள்? ஒருத்தர் முகத்தை பார்க்குறோம், என்னென்ன காரியங்களே நம்ம செய்கிறோம். முகத்தை பார்த்தோன்னே தான் ரெஸ்பெக்ட் வரும். பார்த்துருக்கீங்களா? முகத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. எல்லாருக்கும் அந்த ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. ஒரு முகத்துக்கு தான் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். உங்களோட கீழே இருக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் இருக்கும். உங்களோட மேலே இருக்கிறவங்க வந்தால் ரெஸ்பெக்டு அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. ரெகக்னைஸ் பண்ணுவோம், ரெஸ்பெக்ட் கொடுப்போம், ரியாக்ட் பண்ணுவோம். எல்லாமே முகத்தின் வழியாய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள். அல்லேலூயா. ஃபிசிக்கலாக அந்த முகத்தை நம்ம பார்க்குறோம், இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். சிலர் இம்ப்ரெஸ் பண்ண பார்ப்பாங்க முகத்தை பார்த்தோன்னே. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் எங்கே பார்க்குறாரு? நீ அழகாக இருக்கிற, அழகாக இல்லை, கவலையாக இருக்கிற, துக்கமாக இருக்கிற, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் எதில் பார்க்குறாரு? இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை, மனதின் நிலைமை, இருதயத்தில் இருக்க விசுவாசம், இருதயத்தில் இருக்கிற அன்பு, இருதயத்தில் இருக்கிற நேர்மை, இருதயத்தில் இருக்க சமாதானம், இருதயத்தில் இருக்க பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். வாலிப வயசில் வெளிப்புற தோற்றத்திற்காக முகம், அல்லேலூயா, அழகா பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? அழகா. என்ன பார்க்காத மாதிரியே சொல்கிறீங்களே, எப்படி இருக்கணும்? என் பொண்ணுக்கு இப்படி தான் மாப்பிள்ளை வேணும், என் பையனுக்கு இப்படி தான் பொண்ணு வேணும், அழகாக இருக்கணும். ஏன்னா மனுஷன் எதை பார்க்குறான்? யாருன்னா பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது இருதயத்தை பார்த்து கொடுக்குறோம். ஒன்று முகத்தை பார்ப்போம், ரெண்டாவது வசதி வெல்த்தை பார்ப்போம். ஒன்று எது பார்ப்போம்? முகம், ரெண்டாவது பணம். ரெண்டுத்தையும் தான் பார்த்து இன்றைக்கி கொடுக்குறோம், நல்லா வாழ்கிறாங்க. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். நிறைய பேர் என்னை பார்த்து பொறாமையாக பேசுவாங்க, பேசின்னு போட்டோம். நான் எப்போவுமே சிரித்த மூஞ்சாமே வச்சுப்பேன். அல்லேலூயா. எவ்வளோ அடி வாங்கினாலும் எப்படி இருக்கணும்? முகம் சிரிப்பாக இருக்கணும். இன்றைக்கி எனக்கு தேவை பெருசாக இருந்தாலும் முகம் சிரிப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் சாத்தான் வெட்கப்படுவான். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், முகத்தை சிரித்த முகமாக வை, சாத்தான் வெட்கப்படுவான். அல்லேலூயா. நீ சோகத்திலையும் கவலையிலையும் இருந்தீன்னா சாத்தான் சந்தோஷப்படுவான். அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். இருதயத்தை அவர்கிட்ட ஊற்றுங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கி முகத்தை வைத்து எடை போட்டுருவாங்க, இவன் இப்படி தான். ஆனால் உள்ளத்தின் பாரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி ஃபேஸ் வேல்யூவில் தான் நிறைய வாழ்க்கை ஓடுது. ஆனால் கர்த்தர் சொல்ல, நான் உன் இருதயத்தை பார்க்குறேன். யார் உன்னை எப்படியானாலும் பார்க்கட்டும், நான் உன்னை எப்படி பார்க்குறேன்? இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். இன்றைக்கி ஃபேஸ் வேல்யூ சினிமா நடிகர்களுக்கு அவங்களுக்கு எதனால வேல்யூ? ஒரு ஃபேஸ் வேல்யூ. ஒரு விளையாட்டு வீரருக்கு எதில் வேல்யூ? ஃபேஸ். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க அவங்க வந்தால் வாங்க அந்த சோப்பை கூட சொல்லுங்களேன் வாங்கிடுவோம். அல்லேலூயா. முகத்தை பார்த்து ஏமாறுற ஜனங்க நம்ம. சாமுவேலை கூப்பிட்றாரு ஏசப்பா. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு?
சவுலை ராஜாவா இராதபடிக்கு இன்னொருத்தனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். இப்போ யார் அபிஷேகம் பண்ண? நீ ஒருத்தனை நீ போய் அபிஷேகம் பண்ண நான் சொல்கிறவனா. இப்போ இனிமேல் யார் இருக்கக்கூடாது? சவுல் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசப்பா சாமுவேலுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. அவனுக்கு என்ன பயம்னா, ப்ரெசண்ட்டில் ராஜாவாக இருக்கிறவனை தள்ளி இன்னொருத்தனை அபிஷேகம் பண்ணால் இவனை போட்டுருவாங்க. அல்லேலூயா. இவனை கொலை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா சாமுவேல் போகும்போது இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சவுல் ஆளுகளை வைத்து சாவடிச்சிருவான். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியவை நான் உனக்கு அறிவிப்பேன். எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அதுக்கு வழிவாசல்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. இருதயத்தில் அவனுக்கு பயம் சூழ்ந்திருந்தது. நம்மளை சவுல் சாவடிச்சிருவானேன்னு ஒரு பயம். ஏசப்பா கிட்ட கேட்குறான், நான் எப்படி போவேன்ப்பான்னு கேட்கும்பொழுது இருதயத்தை ஆராய்ந்து இருக்கிறவர் சொல்கிறாரு, ஒரு காளியை கூட்டு போ, அங்கே செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. சாமுவேல் உள்ளே போயிட்டாரு. பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க, சமாதானத்தோடு வந்திருக்கியா? ஆமான்ட்டான். கர்த்தர் என்ன சொன்னார் அந்த முன்னாடி வசனத்தில்? நீ காளையை கூட்டுட்டு போ, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் என்றார். அல்லேலூயா. ஏன்னா இதயத்தில் என்ன இருந்தது? அவனுக்கு ஒரு கலக்கம் இருந்தது. சவுல் நம்மளை சாவடிச்சிருவானா. அதனால தான் அவங்க ஆளுங்க கேட்குறாங்க, சமாதானத்தோடு எங்கள் கண்ட்ரிக்குள்ளே நீ என் தேசத்திற்குள்ளே கால் வச்சிருக்கியான்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? சமாதானத்தோடு வந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணிட்டான்? ஈசாவுடைய ஃபஸ்ட்டு மகன் நினைக்கிறான். அவன் பேர் என்னது? எலியாப்பா என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு எத்தவொடனே அபிஷேகம் பண்ண கையை வைக்கிறான். அதானே போட்டிருக்கு. அவர்கள் வந்தபோது எலியை போய் பார்த்த உடனே, பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்றான். மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்? நம்மளை அனுப்பின வேலை இவன் தானான்னு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நிறைய முகத்தை பார்த்து ஏமாந்து போகிறோம். அவர் என்ன சொல்லி அனுப்புகிறாரு? நீ போ, செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். இவனுக்கு ஈசாய்க்கு எத்தனை பசங்க இருக்கான்னு கூட இவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. அனுப்பின உடனே ஃபஸ்ட்டு ஆளை பார்த்தவொடனே இவருக்கு என்ன வந்துடுது? சாமுவேல் இத்தனைக்கும் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் தான். அல்லேலூயா. அவரால் இன்னொருத்தர் அபிஷேகம் பண்ணுறதான் கர்த்தர் அனுப்புகிறாரு. 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷனை பார்க்கிறபடி நான் பாரேன். அப்போ தான் அங்கே என்ன வருது? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தில் நம்ம நிறைய இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எதை வச்சு சொல்லுங்களேன்? என்ன மாதிரி நிறைய இடத்துல நம்மளும் ஏமாந்து போயிருக்கிறோம் இல்லையா? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. இவங்க முகத்தை பார்த்து இதை செய்தேன், அவங்க முகத்தை பார்த்து இதை செய்தேன்னு செய்துட்டு கடைசியாக ஆண்டவர் மேலே பழிய போடக்கூடாது. அவர் எதை பார்க்குறாரு? அவர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர். அல்லேலூயா. இங்கே சாமுவேல் பயப்படுறான், நான் உள்ளே போனால் சவுல் என்னை வெட்டி சாவடிச்சிருவானேன்னு. கர்த்தர் சொல்லார், நீ போ, செய்ய வேண்டிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். போன வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பையனை பார்த்தவொடனே எலியாப்பு மேலே கையை வைக்கலாமான்னு அவருக்கு இருதயத்தில் தான் நினைக்கிறான், வைக்கல. இருதயத்தில் என்ன நினைக்கிறான்? இவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட போகிறவனா இருப்பானோன்னு என்று மனசில் நினைக்கிறான். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். அடுத்த லைனு, நான் இவனை புறக்கணித்தேன். அல்லேலூயா. நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கிறோம், முகஸ்துதி எதிர்பார்க்கிறோம். நீங்கள் அப்படி இல்லை.
இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறோம்? இந்த சிஸ்டர் நல்லா செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு முகத்துக்கு நேராக சொல்லுங்களேன், சொன்னாதான் இந்த பிரதர் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாதான், முகஸ்துதி பேசினா தான் இன்றைக்கி எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்தறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. ஒருத்தன் ஆடு மேய்த்து வெயிலில் இருந்து வெளியில் உள்ளே வரானா மூஞ்சி எப்படிங்க இருந்திருக்கும்? பலன்னு இருந்திருக்குமா? இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. சாமுவேல் கிட்ட சொல்கிறாரு, யார் நான் செலக்ட் பண்ணேன்? இவனை தான். யாரை செலக்ட் பண்ண? தாவீதை தான் நான் செலக்ட் பண்ண. இவன் மேலே தைலத்தை ஊற்று, அபிஷேகம் பண்ணு. நிறைய பேர் நம்ம முகத்தை பார்த்து ஒதுக்குனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது உருப்படாது, இது வாழாது. ஆனால் கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. உங்கள் முகத்தை பார்த்து எத்தனை பேர் துப்பி இருந்தாலும் கர்த்தர் சொல்லார், உங்களுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. தாவீதுக்கு மனசில் இருந்திருக்கும், என்னை ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டாங்களேன்னு. ஆனால் கர்த்தர் உயர்த்த நினைத்தால் யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. எந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தணுமோ அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார். அதுதான் அங்கே போட்டிருக்கு. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிற நாட்களில், உங்களை முன்குறிக்கிற நாட்களில் கர்த்தர் பிரித்தெடுப்பார். அல்லேலூயா. உங்கள் முகத்தை பார்த்து எடை போடுறவங்களுக்கு மத்தியில் கர்த்தர் வந்து உயர்த்துகிறவர். அல்லேலூயா. 7 அண்ணன் தம்பிங்க மத்தியில் கர்த்தர் யாராய் ராஜாவாய் உருவாக்கினார்? தாவீதை உருவாக்கினார். முகத்தை பார்த்தல்ல, அவன் குள்ளந்தான், அதை பார்த்தல்ல. அவர் எதை பார்த்தார்? கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் அப்படி போட்டிருக்கு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறவர் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாருன்னா எதெல்லாம் பார்க்குறான்? 1 ராஜாக்கள், நான் குயிக்காக நான் வாசித்துடுறேன். 1 ராஜாக்கள் 8:40 வாசிக்கிறோம். நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனுக்கு பலன் அளிப்பீராக. அப்போது இருதயங்களை அவர் அறிந்திருக்கிறபடியினால். அல்லேலூயா. இருதயங்களை அவர் என்ன பண்ணுறாரு? அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உங்கள் கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. இருதயத்தில் இருக்கிறத யாருக்கு தெரியும்? அவர் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. இருதயங்களை அவர் அறிந்திருக்கிற தேவன். நீதிமொழிகள் 21:2 வாசிக்கிறோம், மனிதனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு மேன்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம நடக்கிறது கரெக்டுன்னு தான் நினைப்போம், ஆனால் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நம்ம சோர்ந்து போய் உடக்காடுற நேரத்திலலாம் இருதயத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் நீங்கள் உடைந்து போயிருக்கிறீங்களோ உங்களுடைய உள்ளத்தின் ஆழங்களை நிறுத்து பார்க்கிறவர். இருதயத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனுக்கு பலன் அளிப்பீராக. சங்கீதக்காரன் சொல்கிறான் 31:24, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லோரும் திடனாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் யார்? கர்த்தர். இருதயம் யார் கையில் இருக்குது? இந்த செய்தியை 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் எடுத்தேன். அப்புறம் பிரதருடைய சாட்சியெல்லாம் கேட்ட பிறகு தான் எனக்கு இதை இன்னும் பலனாக இருந்தது. இருதயங்களை பார்க்கிறவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. அதை எப்படி வாழ வைக்கணும்னு அவருக்கு தெரியும். எவ்வளோ நாள் ஜீவன் இருக்கணும்னு அவருக்கு தெரியும். மருத்துவர்கள்லாம் கொஞ்ச நாள் தான், ஆனால் பெர்மனண்ட்டாக அதுக்கு ஃபிக்ஸ் கொடுக்குறவர் யார்? அவரால் தான். தாயின் கருவில் பொறுத்தும் முன்னே தெரியும் இவரை எப்போ நம்ம நித்திய ஜீவனுக்கு கூட்டுன்னு போனோன்னு. அதனால் கர்த்தருடைய கரங்களில் அதில் என்ன கொடுத்து சொல்லியிருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லோரும் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை
ஸ்திரப்படுத்துகிறவர், இருதயத்தை அறிந்திருக்கிறவர், இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவர், இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர். 1 நாளாகமம் 21:17 வாசிக்கிறோம். என் தேவனே, நீர் இதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். அப்போ இருதயத்தை சோதித்தறிகிறவர் யாரு? கர்த்தர். நிறுத்து பார்க்கிறார், அறிந்து கொள்ளுகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் 19:8 வாசிக்கிறோம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போது இதயத்தில் சந்தோஷம் வருதுனால யாருனால? கர்த்தரால தான். உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பமும் கொஞ்ச நேரம்தான். குடிக்கிறவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஹவர் 5 ஹவர், சீட்டாடுறவங்கள கேட்டு பண்ணிங்கன்னா அந்த 1 ஹவர், எல்லா களியாட்டங்களும் கொஞ்சம் நேரம்தான். ஆனால் இதயங்களை சந்தோஷமாய் வைத்திருக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் இதயத்தில் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் என்னை சந்தோஷமாக வைப்பார். பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் என்னுடைய இருதயத்தில் சந்தோஷத்தை நிலையாய் வைத்திருக்கிறவர் கர்த்தர். இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். சில நேரத்தில் உடஞ்சி போய் நம்ம உட்காருவோம், என்னை யாருமே புரிஞ்சிக்கலன்னு சொல்லுவோம். எதை புரிஞ்சிக்கலாம்? என் இருதயத்தை யாரும் புரிஞ்சிக்கலப்பா. எவ்வளோ அன்பு செலுத்தினேன், ஒரு நிமிஷத்தில் என்ன தூக்கி போட்டாங்களே. கண்ணில் தண்ணி வருதா இல்லையா? அந்த நேரத்தில் முகத்தை பார்த்து நான் நம்பி ஏமாந்தேன். ஆனால் கர்த்தரோ இருதயங்களை அறிந்திருக்கிறவர், இருதயங்களை நிறுத்து பார்க்கிறவர், இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், இருதயத்தை சோதித்தறிகிறவர், இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர். இருதயத்தை இதெல்லாம் அவருடைய வேலையே இருக்கும். உங்கள் இருதயத்தில் யாருக்கு இடம் கொடுக்கணும் சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் நம்ம ப்ரீச்சிங்லாம் தப்பாக பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மதம் மாறுங்க, மதம் மாறுங்க, இதை மாற்றுங்க, உடைய மாற்றுங்க, பொட்டை மாற்றுங்க, கை காலில் போட்டுக்கிறதெல்லாம் அவருங்க. எனக்கும் அம்மாவுக்கும் அன்றைக்கி கூட ஒரு நாள் அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். நான் அப்படி ப்ரீச் பண்ணவே மாட்டேன். நீ கையில் எதை ஒன்றா போட்டுக்கோ, பொட்டை வச்சுக்கோ, பூவை வச்சுக்கோ, எதனா வச்சுக்கோ. இருதயத்தை மட்டும்தான் அவர் பார்க்குறார். உண்மையா இல்லையா? இருதயத்தை மட்டும்தாங்க அவர் பார்க்குறார். உன்னுடைய வாழ்க்கை மொத்தத்தை சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அவர் பார்க்குறது இருதயத்தை மட்டும்தான். வெளிப்புற தோற்றத்தை அவர் பார்க்கவே இல்லை. இருதயத்தில் மனம் திரும்பினாலே போதும், பரலோகத்திற்கு போக வாய்ப்பு தருவார். மனம் திரும்புதல் எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். ஒரு 3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இருதயத்தில் என்னென்னலாம் இருக்கணும்? இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்ல, ஹார்ட்டு க்ளீனாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஹார்ட்டு க்ளீனாக இருக்கணும். ராபோஜன் எடுக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணாதவங்களாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. இருதயம் சுத்தமாக இருக்கணும். மத்தேயு 5:8 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சுத்தமுள்ளவர்கள் யாரை தரிசிப்பாங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எப்படி வருது? இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தான் யாரை பார்க்க முடியும்? நீ 20 வருஷம் தசம்பாகம் கொடுத்துருக்கலாம், 20 வருஷம் காணிக்கை கொடுத்துருக்கலாம், 20 வருஷம் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கலாம், பைபிளை 8 வாட்டி படிச்சிருக்கலாம், தான தர்மங்கள் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இருதயத்தில், திரும்ப சொல்லுங்களேன், இருதயத்தில் சுத்தம். 10 ஷாம்பு போடுறோம், 10 கழுவுறோம், மூஞ்சிக்கு 8 க்ரீம் போடுறோம். ஏன்னா மற்றவங்க நம்மளை அட்ராக்ட் பண்ணணும், பார்க்கணும்ல. நம்மளை பார்த்த உடனே நான் போடாத மாதிரியே பார்க்குறீங்க. ஃபவுண்டேஷன் போடுறோம், அதுக்கு மேலே சிஸ்டர் சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் மேக்கப்பில் இருக்கிறதுனால. ஃபவுண்டேஷன் ஒன்று, அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே இன்னொரு ஃபவுண்டேஷனு, அந்த ஸ்கின் டோன் வருதான்னு பார்ப்பாங்க, அதுக்கு மேலே ஒன்று ஏற்றுவாங்க, இதெல்லாம் ஏற்றிட்டு மேலே ஒன்று கிளாஸிங் போட்டு முடிப்பாங்க. ஏன்னா முகத்தின் அழகுனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் போனால் நம்மளுக்கு மதிப்பு. உண்மையா இல்லையா? தலையை அப்படியே விரித்து போட்டுக்கின்னு மூஞ்சிலாம் கழுவாமல் எங்கன்னா நீங்கள் போய் பாருங்களேன், உங்களை மதிப்பாங்களா? தோற்றத்தை வைத்து தான் இன்றைக்கி உலகம் நம்ம எடை போடுது. சில இடத்துக்கெல்லாம் போகும்போது நம்ம காரில் போய் இறங்குறோமான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. உண்மையா இல்லையா? இறங்கின உடனே தலையிலேருந்து ஷூ வரைக்கும் பார்ப்பாங்க. நான் என்ன ப்ராடக்ட்டு, என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறேன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
தேவனை நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணும்போது ஒரு ப்ரெசன்ஸ் வரணும்னா எது இருக்கணும்? இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இருதயம் சுத்தமாக இருக்கணும். நீ குளிக்காமல் வந்துட்ட பரவாயில்ல, ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான் 73:1 சொல்கிறான், சுத்தம் இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் யாருக்கு நல்லவராக இருக்கிறார்? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என் ஏசப்பா எனக்கு நல்லவராக இருக்கணும்னா என் இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். சுத்தம் இல்லாத இடத்துல அவர் இருக்கவே மாட்டார். 2 தீமோத்தேயு 22:22 வாசிங்க. வாலிபர்களுக்காக எல்லா வாலிபர்கள் எடுத்து பைபிள் எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இதயத்தில் எது இருக்கக்கூடாது? இச்சை இருக்கக்கூடாது. இருதயத்தில் சுத்தத்தை தான் அவர் விரும்புகிறார். என் ஏசப்பா அழுக்கான இடத்துல வந்து படுக்க மாட்டார். அழுக்கான இடத்துல வசிக்க அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் இந்த உலகத்தில் பிறக்க போவதும் இல்லை, பிறந்ததும் இல்லை. அல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தர். நம்மெல்லாம் பாவத்தில் தான் பிறந்திருக்கிறோம். அவர் பரிசுத்தத்தில் பிறந்து வாழ்ந்தவர், பரிசுத்தத்தில் வாழ்கிறவர். அப்போ இருதயத்தில் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். இதயத்தில் எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு இங்கே வந்து நல்லா அப்படியே ஜெபம் பண்ணுறதெல்லாம் அவர் பார்த்துக்கினே இருப்பார். நீங்கள் போடுற நடிப்பெல்லாம் யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும். உன் ப்ரைவேட் பேஸில் எப்படி இருக்கிறேன்னு அவர் பார்ப்பார். உங்களுடைய பரிசுத்தத்தை அவர் ஆராய்ந்து இருந்திருக்கிறவர். எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ எப்படி நீ பரிசுத்தமாக இருக்கிறன்னு அவர் பார்ப்பார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சுத்தமுள்ள இருதயங்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ராபோஜன பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன்பாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க. அப்பா, இருதயத்தில் என்னுடைய எல்லா அழுக்க தூக்கி போட்டுருங்க, பரிசுத்தமாய் என்னுடைய இருதயம் சுத்தமாய் மாற்ற படட்டும். கையில் கரைப்பட்டுச்சு, மூஞ்சில் கரைப்பட்டு, சட்டையில் கரைப்பட்டுச்சுன்னா உடனே கழுவுறதுக்கு நம்ம நிறைய வச்சுருக்கோம். இருதயத்தை கழுவுபவர் யார்? அவர் மட்டும்தான். இருதயத்தில் கரை இருந்ததுன்னா யாரால் மட்டும் கழுவ முடியும்னா ஏசப்பாவால் மட்டும்தான் சுத்தப்படுத்த முடியும். 2வது மார்க்கு 11:23 எடுத்து வாசிங்க. இருதயத்தில் விசுவாசம் வேண்டும். என்ன வேணும்? எங்கே விசுவாசம் வேணும்? இருதயத்தில் என்ன வேணும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த் உன் இருதயத்திலேருந்து புறப்பட்டு வரணும். இன்றைக்கி ஃபெய்த் எங்கே தெரியுமா இருக்குது? விசுவாசிங்களுக்கு வாயில் இருக்குது. இருக்கா இல்லையா? வாயில் இருக்குது. போராட்டம் வரும்பொழுது இருதயத்தில் எது இருக்கணும்? விசுவாசம் இருக்க வேண்டும். மார்க்கு 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ விசுவாசம் எங்கெங்கே இருக்கணும்? சொல்லுங்கள். நல்லா கை தட்டுறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம், போகும்போது வேறு சொல்லுவோம் மெசேஜ் நல்லா இருக்குதுன்னு. என்னுடைய ஆசைக்காக சொல்லிக்கிறேன். நல்லா கேட்குறோம். திங்கக்கிழமை வந்து பிரச்சனை வருது, விசுவாசம் போயிடுது. இருதயத்தில் அங்கே என்ன போட்டிருக்கு? தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். இந்த லைன் ரொம்ப முக்கியம். யார் இருதயத்தில்? தான் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றீங்கன்னா நீங்களும் அவருடைய சீஷர்கள் தான். உங்களாலேயும் அற்புதம் செய்ய முடியும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இருதயத்தில் சந்தேகமே இருக்கக்கூடாது. நீ கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், காசு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நினைத்ததை செய்வார். அல்லேலூயா. உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். ரோமர் 10:9 வாசிக்கிறோம். ஞானஸ்தானம் கொடுக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லுவோம். என்னவென்றால், கர்த்தராகி இயேசுவை நீ உன் இருதயத்தில் விசுவாசித்தால் என்ன போட்டிருக்கு? வாய்னாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிப்பு உண்டாகும். எப்போ ரட்சிப்பு, பரிபூர்ண ரட்சிப்பு எப்போ உண்டாகும்? இப்போ நிறைய பேரை கேளுங்களேன்,
பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ராபோஜனெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு. என்னப்பா ரட்சிப்புன்னு கேட்டால் தெரியாது. இந்த வசனத்தை மனப்பாடமாக சொல்லணும். அல்லேலூயா. வாயினால் அறிக்கையிட்டு உன் இருதயத்தில் விசுவாசித்தால், என்னான்னு விசுவாசிக்கணும், என்னான்னு அறிக்கைன்னா மரித்தோரிலிருந்து அவர் எழும்பினார் என்ற ஒரு விசுவாசம் என் இருதயத்தில் இருக்கணும். அப்போ தான் அது ரட்சிப்பு. நீங்கள் ரட்சிக்கப்படணும், தினந்தோறும் ரட்சிக்கப்படணும். இந்த வார்த்தையை சொல்லணும். கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட. எபேசியர் 3:17 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அப்படின்னு தொடர்ந்து போகும். அப்போ விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயில் வாசம். அப்போது இருதயத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம். விசுவாசம் இருந்தால் தான் அவர் எங்கே இருப்பார்? உங்கள் இருதயத்தில். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த்தும் இருதயத்தில் இருந்தால் ஏசப்பாவும் கூடவே இருப்பார். நீங்கள் போகிற இடத்துலலாம் இருப்பார். அல்லேலூயா. விசுவாசம் எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். இன்றைக்கி விசுவாசம் வாயோடு போயிடுது. விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஒரு சபையாய் நம்ம இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொன்ன? இருதயத்தில் என்ன இருக்கணும்? இருதயம் க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் அவர் உள்ளே வந்துட்டு போவார். ரெண்டாவது, இருதயத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம். இருதயத்தில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களை உள்ளே வச்சுக்கூடாது. பார்த்துருக்கீங்களா? ஃப்ளஷ் மூலமாக பண்ணுவோம். கொஞ்ச நாள் ஒரு ஆள் இருப்பான், திருப்பி வெளியில் போயிடுவான். உங்களை சொல்ல நான் வாலிப வயசில் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு சச்சின் டெண்டுல்கர் உள்ளே வருவார், அவர் வெளியில் போவார். அப்புறம் மெஸ்ஸி உள்ளே வருவார். அப்புறம் பக்கத்து பெஞ்சில் உட்கார ஒரு பொண்ணு உள்ளே வருவா, திருப்பி வெளியில் போவா. திருப்பி இதே தான் நடந்துன்னு இருக்கும். இருதயத்தில் எதுனா இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். அப்போ தான் யார் இருப்பா? யாரையும் இருதயத்தில் வைக்காதீங்க. யாரை தவிர பக்கத்தில் தட்டி சொன்ன, இருதயத்தில் இருக்குது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, அவர் மட்டும் இருக்கட்டும். யார் மட்டும் இருக்கணும்? நான் ஜோஸ்வினை கூட ஓரம்தான் உட்கார வச்சிட்டேன். யார் இருக்கணும்? ஏசப்பா மட்டும்தான். இப்போ அந்த அம்மா போயிட்டாங்கன்னா நான் தனி தானே? உண்மையாக இல்லையா? அந்த அம்மா ஒரு காலம் வரைக்கும் என் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் என் கூட இருக்கிறவர் அவர் தான் டீ போட்டு தருவார். அல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாம் நடக்கும். இல்லாதப்போ கர்த்தர் தான் நம்மளோடு இருந்து வாழ வைப்பார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இருதயத்தில் ரெண்டாவது இருக்குன்னு என்ன இருக்கணும்? விசுவாசம். மலையை பார்த்து பெயர்ந்து போனால் இருதயத்திலிருந்து பேசணும். இன்றைக்கி விசுவாசத்தில் எப்படி பேசுகிறோன்னா வாயில் பேசுகிறோம். கர்த்தர் எங்கே எதிர்பார்க்குன்னா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பேசணும். அதானே போட்டிருக்கு, இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மூன்றாவது, அதே தான் நான் சொல்ல போகிறேன். மூன்றாவது பரிசுத்தம். இருதயத்தில் என்ன இருக்கணும்? சுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அல்லேலூயா. சங்கீதம் 24:3-4 எடுத்து வாசித்து பாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அல்லேலூயா. இருதயத்தில் என்ன வேணும்? மாசுன்றதே இருக்கக்கூடாது உள்ள. அல்லேலூயா. மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. யாருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கர்த்தருடைய பர்வதத்தில். மத்தேயு 18:15-18 வாசிக்கிறோம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை கடந்த நாட்களில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். எது தீட்டுப்படுத்தும்? சொல்லுங்களேன். எது மனுஷனை தீட்டுப்படுத்தும்? இன்றைக்கி தீட்டு நிறைய தீட்டுங்களை பேசுகிறோம். தீட்டு எங்கேருந்து வருது? வாயிலிருந்து வருது. கவுச்சி இன்றைக்கி சாப்பிட மாட்டேன், அன்றைக்கி சாப்பிட மாட்டேன், இதை தொட மாட்டேன், அதை தொட மாட்டேன்னு உலகத்தான் மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவனும் பேசுகிறோம். தீட்டு எது தீட்டு? வாயிலிருந்து. அங்கே அதனை போட்டிருக்கு, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு. வாயில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நிறைய பேர் சொன்னேன், சும்மா பேசிட்டேன் பிரதர். உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எது? உள்ளத்தின் நிறைவு
வாய் பேசும். நிறைய வாட்டி சொல்லுவேன், எனக்கு தெரியாமல் சும்மா அப்படியே சொன்னேன், வேறு எதுவும் இல்லைன்னு. இருதயத்தில் இல்லாமல் வாயில் வருமா? வராது. நல்லா நம்ம சண்டை போடுறோன்னா எங்கேருந்து வருது சொல்லுங்கள்? இருதயத்திலிருந்து வர ப்ரெஷர் தான் எங்கே வருது? வாய் வழியா. வாயிலிருந்து வருகிற எல்லாமே தீட்டுப்படுத்தும். மார்க்கு 7:20-22 வரைக்கும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். எதை தீட்டுப்படுத்தும்? அவனுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தும். இதெல்லாமே இருக்கக்கூடாது. அந்த இடமே பரிசுத்தம் ஆகணுன்றார். இதில் எதெல்லாம் நம்ம பலவீனமாக இருக்கிறோமோ இந்த கம்யூனியனில் நம்ம சொல்ல போகிறோம். அப்பா, இந்த விஷயத்துலேருந்து என்னை சுகமாய் மாற்றுங்க, என் இருதயம் பரிசுத்தமாய் மாற்றப்படட்டும். அல்லேலூயா. அதில் ஒன்றுத்துக்கும் ஒரு விளக்கத்தை நிறைய சொல்லலாம். 22 பார்த்தீங்கன்னா பொருளாசை, துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் மண்கண்ணும் தூஷணமும் பெருமையும். நிறைய பேருக்கு பெருமை இருக்கா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் பெருமை, பொருளாசை, வன்கண். சிலர் சொல்லுவாங்க, இப்பா இந்த பொம்பளை கண்ணு பட்டுதுனாவே, நம்மளே சொல்லியிருக்கோம்ல, சொல்லியிருக்கோமா இல்லையா? இந்த கண்ணு பட்டாவே உருப்படாமல், அவர் சொல்லியிருக்கிறார், கரெக்டாக சொல்ல, உருப்படாமல் போயிடும். வன்கண், பொறாமை. அந்த அம்மா எதனா கொஞ்சம் உயர்ந்துட்டா நம்மளுக்கு என்ன ஆகிடுது சொல்லுங்களேன்? பொறாமை. அவங்களுக்கு மட்டும் ஏசப்பா எல்லாத்தையும் செய்துறாரு, எனக்கு ஒரு வரல, மீதி நீங்கள் நிரப்பீங்க. அல்லேலூயா. மனசில் வருது எல்லாமே நமக்குள்ளேருந்து வர்றது தான் என்னது? மனுஷனை தீட்டுப்படுத்தும். வெளியிலேருந்து வர்றது, எக்ஸ்டர்னலாக வர்றது எதுவுமே தீட்டு அல்ல. உள்ளேருந்து வர்றது தான். நமக்குள்ளே தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இருதயத்தை க்ளீன் பண்ணினாவே நீ சூப்பராகிடுவ. உன் இருதயத்தை நீ ரெடி பண்ணினாவே கர்த்தர் உன்னோடு பேச ஆரம்பிச்சிருவார். இன்றைக்கி காதெல்லாம் அடைஞ்சிருக்குதுன்னா தீட்டுனால அடைஞ்சு போய்க்குது. அவர் பேசுகிறதும் கேட்கல, அவர் உன்னை கூப்பிட்றதும் சாமுவேலே சாமுவேலேன்றாரு, இவனுக்கு தெரியல. ஒருவேளை அவனுக்குள்ளே இதில் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கடைசியாக தான் அவனுக்கு கேட்குது. அப்போ கூட இவனுக்கு கேட்கல, குருநாதர் கூப்பிட்றாரு. குருநாதர் சொல்லாரு, உன்னை கூப்பினுக்கிறார் பாடுறா, போய் கேளு. அல்லேலூயா. பொருளாசை, களவு, பொல்லாங்கான இவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியில் போகணும். இது போனால்தான் தான் நம்ம இருதயம் பரிசுத்தமாய் மாற்றப்படும். 3 விஷயத்தை நான் சொன்னேன். 1, இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். 2வது, இருதயத்தில் விசுவாசம். 3வது, பரிசுத்தம். இந்த தீட்டான காரியங்கள் எதுவுமே இருதயத்தில் இருந்தால், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்னது அது என்ன பண்ண? இருதயத்தின் நிறைவால் தான் வாய் பேசும். நம்ம பேசுகிறது எல்லாமே எங்கேருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. இருதயத்திலிருந்து வர்றதெல்லாம் தீட்டுப்படுத்துகிறவைகள். கர்த்தர் தீட்டான இடத்துல இருக்க மாட்டார். அல்லேலூயா. இப்போ 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் செயல்படுத்த போகிறோம். இருதயத்தில் ஒரு பெரிய சுத்தத்தை கட்டளையிடுங்கப்பா. பொறாமையோ பெருமைகளோ புறங்கூறுதலோ எதுவுமே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்காக நியமித்த ஓட்டத்தில் நான் பொறுமையாய் ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், நான் தான் சொல்லியிருக்கிறோமா? இருதயத்தில் ஒரு வச்சுருப்போம், நான் தான் இந்த குடும்பத்தை, இங்கே பாருங்களேன், நிறைய பேர் என்ன சொல்லுவோம், நான் தான் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறேன். இப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் தான் இந்த ஊழியத்தை சிறப்பாக பண்ணுறேன் சொல்கிறோமா இல்லையா? உங்கள் வீட்டில் நீங்கள் சொன்னது இல்லையா? அவர் என்ன தான் சம்பாரித்து கொட்டினாலும் என்ன சொல்லும், என் திறமையினால் என்ன நடக்குது? குடும்பம் நடக்குது.
அவருன்னா சம்பாரிச்சு தான் போடுறாரு. குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? எப்பா சகோதரி ஒருத்தர் சொல்லிட்டாங்க, நான் தான். அந்த வசனத்தை எங்கேயோ பார்த்தேன், ஏசாயா 47:10 உன் வாசிங்க. துன்மார்க்கத்திலே நீ திடநம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். அங்கே என்ன சொல்லியிருக்குது? நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று நீ எண்ணுவாய், எண்ணினாய். நிறைய பேருக்கு என்ன இருக்கும்? நான் தான் இந்த குடும்பத்தில், சொல்லுங்களேன், நான் இல்லைன்னா இந்த குடும்பம் நடக்காது. இருதயத்தில் என்ன நினைக்கிறோம்? நான் தான். சபையில் என்ன நினைக்கிறோம்? நான் தான். உங்களை சொல்ல திரும்பி என்ன சொல்கிறேன்? நான் தான் புதிய சிஎன் சபை இல்லை, அவர் தான். வீட்டில் என்ன சொல்லணும்? அவர் தான். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அவர் தான். அவர் தான் எல்லாம் செய்கிறார். நான் சும்மா ஒரு டூல் தான், கரெக்டுங்களா? என்னை உபயோகப்படுத்துகிறார். ஆனால் அவர் தான் என் குடும்பத்தில் எல்லாமே. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறவர். அது என்ன சொல்ல? லாஸ்ட் லைனு, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கிருந்து உதித்ததென்று உனக்கு. பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னே தெரில பிரதர். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எங்கேருந்து எவன் அடிக்கிறானே தெரியல, ஆனால் அடி உத. ஏன்னா நம்ம இருதயத்தில் என்ன நினச்சின்னு இருக்கிறோம்? திருப்பியும் சொல்லுகிறேன், நான் தான். சொல்கிறோமா இல்லையா? என் வேலை மேலே என்ன சொல்ல? நான் தான் கிங்குன்னுவோம். அங்கே என்ன சொல்லலாம்? அவர் தான் கிங்கு. எனக்கு ஞானத்தை யார் கொடுத்துருக்கிறாரு? கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கேருந்து உதித்தது என்று நீ அறியாய். விக்கனம் உன்மேல் வரும், நீ அதை மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடிதியாய் உன்மேல். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இருதயத்தில் இனிமேல் நான் தான் வைக்காத, அவர் தான் இருக்கணும். யார் இருக்கணும்? உங்கள் குடும்பத்தில் இனிமேல் பிரச்சனை அதிகமாக வருதுன்னா என்ன காரணம்னா, எல்லா இடத்துலையும் என்னன்னா என்ன நம்ம போட்டுக்கிறோம். நான் தான் இங்கே நடத்துகிறேன், நான் தான் உருவாக்குறேன், என்னால் தான் எல்லாம் நடக்குது, என்னால் தான் இந்த ஊழியம் நடக்குது. அதான் பிரதர் சாட்சி சொன்ன மாதிரி, இப்போ ஜூலியஸ் இங்கே இல்லைனாலும் கர்த்தர் ஒரு அவரை எழுப்புவார். அல்லேலூயா. ஊழியம் கர்த்தருடையது. அல்லேலூயா. ஊழியம் யாருது? கர்த்தருடையது. அல்லேலூயா. இன்னொரு மனிதனை அவரால் எழுப்ப முடியும். சாமுவேல் அனுப்பிச்சு இன்னொரு அபிஷேகத்தை ஊற்ற முடியும். அல்லேலூயா. இன்னொரு தாவீது அவரால் செலக்ட் பண்ண முடியும். இருதயத்தில் என்ன இருக்கணும்? இருதயத்தில் சுத்தம் இருக்கணும், இருதயத்தில் விசுவாசம் இருக்கணும், இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும். இருதயத்தில் எந்த இடத்துலையும் நான் தான் அப்படின்ற இடமே இருக்கக்கூடாது. எல்லாமே அவர் தான். அல்லேலூயா. இருதயத்தில் அவர் இருந்தால் தான் காரியங்கள் வாய்க்கும். அதனால தான் அங்கே போட்டிருக்கு, உனக்கு தீங்கு உன்மேல் வரும், அது எங்கிருந்து உதித்தது என்று நீ அறியாய். விக்கனம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடிதியாய் உனக்கு பாழ்கடிப்பு உன்மேல் வரும். நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் ஒரு சுத்தம் வேணும், இருதயத்தில் ஒரு விசுவாசம் இருக்கணும், இருதயத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. 1 பேதுரு 3:4 வாசிக்கிறோம். எவ்வளோ ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும், எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் எது அலங்காரமாக இருக்கணும்? இருதயத்தில் என்னென்ன இருக்கணும்? சாந்தமும், திருப்பியும் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சாந்தமும் அமைதலும் உள்ளதாய் இருக்கணும். நமக்கு ரெண்டுமே இருக்க மாட்டுது. எனக்கு சொன்னேன், ரெண்டுமே அமைதலும் இல்லை. ஒரு நாளைக்கு 20 வாட்டி கோவப்படுறேன். என்ன சொன்னேன்? உங்களை சொல்ல 20 வாட்டி கோவப்படுறேன். அமைதி எனக்குள்ள இருதயத்தில் இல்லை. அந்த இடத்துல அவர் இருக்க, அதானே போட்டிருக்கு, தேவன் பார்வையில் விலையேறப்பட்டது. நம்ம மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறவர். நம்ம முகத்தை பார்க்கறதுனால தான் மேக்கப் அதிகமாக பண்ணுறோமா இல்லையா? ஸ்கின் டாக்டர்கிட்ட போகிறோம், இதை மாற்றுறோம், அதை மாற்றுறோம், அதான் போட்டிருக்கு. ஆனால் அங்கே அலங்காரம் எது சொல்லியிருக்காது? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு. சிலரை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, இவங்க குணசாலியான ஸ்திரீ. பைபிளில் நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்கு?
குணஸ்தாலியான ஸ்திரீ. இருதயத்தில் ஒரு சுத்தம் இருக்கணும், இருதயத்தில் விசுவாசம், இருதயத்தில் பரிசுத்தம். மூன்றுத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்க. இந்த பந்தியில், திருப்பந்தியில் பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனுஷன் முகத்தை பார்க்கிற வண்ணம் நான் பாரேன். இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், இருதயத்தை நோக்கி பார்க்கிறவர், இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவர் உங்களோடு என்னோடு இருந்து ஜீவிய காலமெல்லாம் வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரே. அவரும் எழும்பி நிற்போம்.